வணக்கங்க. எங்கள் பழைய யூடியூப் சேனல் செயல்படல. அதனால் புது சேனலில் மறுபடியும் தோட்டம், நர்சரி, மார்க்கெட் வீடியோக்களை தொடர்ந்து வழங்கலான்னு இருக்கோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. இது வந்து செம்பருத்தி செடி. இது ஒரு செடியில் 2 கலர் பூ திடீர்னு பூத்துது. இது ஒயிட் செம்பருத்தி தான். ஒரு 2 வருஷமாக வச்சுருக்கிறேன். அதில் இன்னைக்கு காலையில் போய் பார்த்தா பிங்க் கலர் பூ இருந்துச்சு. நான் பிங்க் கலர் வந்து மாடியில் வச்சிட்டில்ல, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பிங்க் இருக்குது. அதனால் நான் டவுட் வந்து அந்த கிளைய நவுத்தி பார்த்தா ஒரு கிளையில அந்த சைடு கிளையில வந்து ஒவ்வொரு பூ பூத்துருந்துச்சு. ஒரே ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி கலரில் பூத்துருந்துச்சு. ஒயிட் செம்பருத்தி நிறையவே பூத்துருந்தது. இது வந்து கட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்படி தான் டபுள் கலர்லாம் வர வைப்பாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியலை. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். செம்பருத்தியே வந்து ஒரு 8 வகையான செம்பருத்தி என்கிட்ட இருக்குது. மாடியில் வந்து ஒரு 4-5 கலர் தான் வச்சுருக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஒரு 2-3 கலர் இருக்குது. அப்பப்போ செடி யாராவது கிளைங்கெல்லாம் கேட்டால் கட் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் என்னாகும், நல்லாவே வளரும். வெயிலில் கொஞ்சம் பயமாக இருக்கும். யாராவது கேட்டால் கொடுக்குறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் கேட்டால் எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்ட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செடியில் பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் செம்பருத்தி செடி எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆர்கானிக்கில் பண்ணுறீங்களா இல்லை கெமிக்கலில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா போடலான்னு இருக்கேன். அத்தி வந்து ஒரு 6-7 காய் காய்ச்சிருது. அது பெரிய செடி கிடையாது, ரொம்ப சின்ன செடி. ஆனால் பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்குறேன். இப்போ இனிமேல் செடியெல்லாம் வச்சா நல்லா வளரும். ஏன்னா மழை மாதம் வரப்போகுது. தைரியமாக எல்லா செடியுமே வாங்கி வைக்கலாம். கார்டன்லாம் இப்போ தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தொடர்ந்து கார்டன் வீடியோக்களே போடலான்னு இருக்கோம். எலுமிச்சங்காய்லாம் நிறையவே இருக்குது. சப்போட்டா கூட ஒரு குட்டி காய் இருந்தது. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் பளபளன்னு இருக்குது செடிங்கெல்லாம், வெயில் கம்மியாக இருக்கிறதுனால. தேங்க்யூ.